எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் ஸ்பெஷலாக நமக்கு டபுள் பேல் ரிட்டர்ன் வருதுங்க. ஸோ 100% கன்ஃபார்ம் அதுக்கான பேனர் கிடச்சிருச்சு. ஸோ அது என்னென்ன டபுள் பேல் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OB53 இந்த கின்டாமா கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த லீக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக வர போகிற எவோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் அப்கமிங்ஸ் ஈவெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற அந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். ஸோ வாங்க அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்க, நமக்கு ரமதான் ஸ்பெஷலாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ அட்வான்ஸ் சர்வருக்கான டேட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19 ஏப்ரல் 4 வரைக்கும் நமக்கு அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ OB53 என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வான்ஸ் சர்வர் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து அட்வான்ஸ் சர்வர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கோடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கோடு வந்த உடனே அன்றைக்கி காலையில் ஒரு மதியம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணி நமக்கு OB53 என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாகவே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எவோ வேர்ல்டு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மந்த் வந்து கன் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரொட்டேஷன் ஆகும். ஸோ இந்த MP40யும் M4A1 ரொட்டேஷன் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு கன் தவிர்த்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸமைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் லீக்ஸ் ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் பேனர் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்சன் கன் இந்த ரெண்டு கன் தான் நெக்ஸ்ட் மந்த் ரொட்டேஷனில் வரப்போகுது அப்படின்னு லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் சர்வருக்குமே வரப்போகுது. ஸோ டேட் மட்டும் கிடைக்கல. ஸோ இதுவுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரமதான் ஸ்பெஷலாக ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான பேனர் வந்து நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். ஸோ அதுக்கான கன்ஃபார்ம் டேட் மட்டும் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைச்சோன்னே நான் வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த அமௌண்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் ஆகி இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்தியன் சர்வருக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. பட் அதுக்கான டேட் மட்டும் கிடைக்கல. ஸோ அதுக்கு கிடைச்சோன்னே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு குரூப் எமௌண்ட்டுங்க. அந்த குரூப் எமௌண்ட் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கேமில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான டேட்டு மொத்தம் இப்போதைக்கு கிடைக்கல. இப்போ இந்த 6 இல்லை 8 இது 2 டேட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கான டேட்டு மட்டுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ டேட்டு கன்ஃபார்ம் உடனே நான் வந்து குரூப்பில் வந்து நான் போட்டுறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நான் அதில் தான் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் யூடியூப் சேனல் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் லீக்ஸ் அண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். ஸோ அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டாக தான் நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கான டேட் வந்து கிடைச்சோன்னு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரோகனுக்கான கன் ஸ்கின்னுங்க. ஸோ இந்த ட்ரோகனுக்கான கன் ஸ்கின்னுமே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் 18 இந்த ட்ரோகனுக்கான கன் ஸ்கின் நம்ம கேமுக்குள்ளே வரும். ஸோ டபுள் லுக்கில் வரப்போகுது. இந்த கன்னை வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபயரிங்காகவும் இன்னொன்று கிரெனேட் போடுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ டியூ ஃபார்மில் வந்து இந்த கன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ட்ரோகனுக்கு மேக்ஸிமம் யார்கிட்டையுமே கன் ஸ்கின் இருக்காது. ஸோ இது ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின். அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ ஸோ எல்லாருமே வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப ஒர்த்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து யூனிவர்சல் டோக்கனில் தான் வரப்போகுது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200லேருந்து 225 டோக்கன் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ளோவாலுமே வரப்போகுது. ஸோ இந்த பைரட் கப்பலுக்கான க்ளோவால். ஸோ இது வந்து ஒரு 80 டோக்கன் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ க்ளோவால் வந்து ஒருத்தனே நான் சொல்லுவேன். ஸோ இந்த க்ளோவாலும் இந்த ட்ரோகன் கன் ஸ்கின்னுமே ஒரு 18 நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB53 இந்த கின்டாமா கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ இந்த கின்டாமா கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் தான் வரும். ஸோ இந்த OB53 இந்த கின்டாமா கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கின்டாமா கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த 5 பண்டல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டு, அப்புறம் கன்னு, நியூ கன்ஸு, ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இந்த பண்டல் வந்து கொடுக்க போகிறானுங்க. கின்டோக்கி சகாட்டா அப்படின்ற ஒரு பண்டல் வந்து ஃபஸ்ட்டு பண்டலாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து டைமண்ட் ப்ரோங்கிற ஈவெண்ட்டில் தான் வரும். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து ஒரு பண்டல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக இந்த பண்டல், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பண்டலுங்க என்ன பண்ணலாம், இப்படி ஒரு லேடி பண்டல், அப்புறம் கஹூரா பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர்லாம் வந்து நமக்கு வாயில் நுழையிலப்பா, சரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பெண் குயினை பேஸ் பண்ணி ஒரு பண்டல் வந்து வரப்போகுது. ஸோ இது 3வது பண்டலாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வதாக இப்படி ஒரு மெயில் பண்டலுங்க. இந்த மெயில் பண்டல் இச்சிகாட்டா பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5வதாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டு ஒரு பண்டலுங்க. ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு சோடா புட்டி வந்துடுறாங்க. ஸோ இந்த கின்டாமா கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் 5 பண்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் வந்து ஒரு 5 இருக்கும்.
இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு 4 வெப்பன் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எமௌண்ட் வந்து ஒரே ஒரு எமௌண்ட்டு, அப்புறம் அதர்ஸ் வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது எதனா ஒரு வெப்பன் மூலிமா பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 12 அவுட்ஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு OB53 அப்டேட்டில் கன்ஃபார்மாக கேமுக்குள்ள வந்துடும், 200% கன்ஃபார்முங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரமதானுக்கு டபுள் பேரல் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கான பேனருமே வந்து கிடைச்சிருச்சுங்க. இந்த பேனரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன வருஷம் வந்து டபுள் பேரல் இந்த வருஷம் அப்படியே வருது, கூட வந்து ஒரு 3 டபுள் பேரல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான கன்ஃபார்ம் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுநைட் அப்டேட்டாக நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கான லீக் வந்து எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. ஸோ சம் இஷ்யூஸ்னால நான் வந்து வீடியோ வந்து போடல, ஸோ அதனால் வந்து மன்னிச்சிங்க. ஸோ டுநைட் அப்டேட்டாக நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் பேரலுங்க, இந்த டபுள் பேரலுக்கு ஃபயரிங் எஃபெக்ட்டு, அப்புறம் ஸ்கில்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டபுள் பேரல் போன வருஷமே நம்மளுக்கு வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டபுள் பேரல் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் M10, இந்த க்ரீன் கலர் டபுள் பேரல். ஸோ இந்த டபுள் பேரலுமே நல்லாயிருக்கும், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, இந்த ஒரு டபுள் பேரல், இது வந்து 3வது டபுள் பேரல். இது எல்லாமே நமக்கு வந்து ரமதான் ஸ்பெஷலாக வந்தது தான். ஸோ மொத்தமாக இந்த ஒரு 4 டபுள் பேரல் வந்து வரப்போகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூட வந்து எதனா டபுள் பேரல் ஆட் ஆகுமா அப்படின்றது வந்து இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த 4 டபுள் பேரல் தான் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே இன்னும் கன்ஃபார்மாக தெரியலைங்க, சாயந்தரமாக தான் தெரியும். ஸோ எனக்கு சப்போஸ் லீக் எதனா கிடைச்சா நான் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் நான் ஷார்ட்ஸாகவும் போடுறேன். ஸோ டுநைட் அப்டேட்டாக அந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க. ஸோ ரைட்டுங்க, நான் இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய். நேற்றுக்கு கிவ்வே ஒன்று இருந்துதான்ப்பா, வெயிட் நான் அப்படியே குரூப்பில் ரெடீம் கோடு போடுறேன், அது எடுத்து ப்ளே ஸ்டோரில் போட்டுட்டு ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணிக்கோ, டீமில் போட்டுக்கோங்க. ஒர்க்குடு ப்ரோ, awesome, சூப்பர்.